இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே தாயாம் திரு அவையோடு இணைந்து கிறிஸ்துவின் தூய்மை மிகு திரு உடலும் திரு இரத்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் மோயிசன் மூலமாக அற்புதங்கள் செய்ததையும் அவர்கள் ஒவ்வொருவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் புது வாழ்வு கிடைக்கும் என்பதை இறைவாக்கினர் மோயிசன் வழியாக அறிவிக்கின்றார். ஏனென்றால் கடவுள் அறிந்து கொண்டார், என் மக்கள் எளியவர்கள், எளிமையானவர்கள், ஆகவே அவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்கின்றார். இந்த இரண்டாவது வாசகத்திலே கடவுளின் உடலையும் இரத்தத்தையும் பருகும் போதெல்லாம் நாம் பலராகினும் ஒரே அப்பத்தின் மூலமாக நாம் ஒருவராகின்றோம். ஆக கடவுளோடு நாம் ஐக்கியமாகின்றோம் என்பதை அழகாக எடுத்துரைக்கப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே, என்னை உண்போர் எவரும் அழியா வாழ்வை பெறுவர் என்று உன்னதமான வாக்கு தத்துவத்தை கடவுள் நமக்காக சொல்கின்றார். ஆக இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் மோயிசிடம் சொல்கின்றார், என் மக்கள் எளிமையானவர்கள், அவர்களுக்காக நான் எந்த அற்புத செயல்களையும் செய்வேன் என்ற ஒரு ஐக்கியத்தை, இணைப்பை ஏற்படுத்துவதைப் போல இன்றைய இரண்டாவது வாசகத்திலே கடவுளுடைய உடலை நாம் ஒவ்வொரு முறையும் உண்ணும் போதெல்லாம், இரத்தத்தை பருகுவதெல்லாம் நாம் அனைவரும் ஒரே உடலாக ஒரே பானமாக இருக்கின்றோம் என்பதை, விண்ணிலிருந்து வந்த ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் பருகுவதெல்லாம் நம்முடைய இணைப்பு என்பது ஒரு பிணைப்பாக இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துகின்றது. ஆம், இதை இயேசுவில் பிரியமாகலே புனித பெர்னதுக்கு அழகா சொல்லுவான், நற்கருணையே கிறிஸ்துவின் உயிரளிக்கும் உணவு. புனித பெர்னது அழகாக சொல்கின்றார், நற்கருணையே கிறிஸ்துவின் உயிரளிக்கும் உணவு என்பதை. ஆக இவற்றை 3 பகுதிகளாக, உட்பொருளாக மறைபொருளாக பார்க்கின்றோம். நற்கருணை என்பது நம்பப்பட வேண்டிய மறைபொருள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஒரு சிறிய குழந்தை பிறந்த உடனே தாய் தன் தந்தையை பார்த்து சொல்கின்றார், குழந்தையை பார்த்து சொல்கின்றார், இவர்தான் உன் தந்தை என்று சொல்லும் பொழுது எந்த குழந்தையும் சந்தேகப்படுவதில்லை, மாறாக முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றது. ஆக நற்கருணை என்பது நம்பப்பட வேண்டிய மறைபொருள். இரண்டாவது, நற்கருணை என்பது கொண்டாடப்பட வேண்டிய மறைபொருள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்வார்கள். ஆக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு நாம் வாழும் பொழுது நற்கருணை என்பது கொண்டாடப்பட வேண்டிய மறைபொருளாக மாறுகின்றது. மூன்றாவது, நற்கருணை என்பது வாழப்பட வேண்டிய மறைபொருள். ஆம், இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம், சாவதற்காக அல்ல, வாழ்வதை இழப்பதற்காக அல்ல, வாழ்வை அழிப்பதற்காக அல்ல, மாறாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்பிக்கையோடு நற்கருணை என்பது நம்பப்பட வேண்டிய மறைபொருளாக, நற்கருணை என்பது கொண்டாடப்பட வேண்டிய மறைபொருளாக, நற்கருணை என்பது வாழப்பட வேண்டிய மறைபொருளாக வாழ்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் புதிய வாழ்வையும், புதிய அர்த்தத்தையும், புதிய தேசத்தையும், புதிய வானகத்தையும் நமக்காக அளிப்பார். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.